Welcome to Pro Mathematics Channels. நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் வந்து வெக்டர் அல்ஜிப்ரா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ்ல அது பார்த்தோம், அதோட கண்டினியூஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, சம் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 6.5. Prove by vector method sin of alpha minus beta is equal to sin alpha cos beta minus cos alpha sin beta அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். அப்ப என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல்பா மைனஸ் பீட்டா அப்படின்னு வந்துச்சுன்னா எப்படி எடுத்தோம்னா ரெண்டு பாயிண்ட் எடுத்தோம்னு சொன்னா ரெண்டு பாயிண்ட்ஸ். அந்த ரெண்டு பாயிண்ட் எப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல எடுத்துங்க. இது ஆரிஜின், இது x axis, இது y axis. Okay, we take the point A joining the origin. OA make the angles alpha. Next, draw the perpendicular to the x axis L. Next, we take the point B. இது ஜாயின் பண்ணிக்கோ, அதுல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் டிரா பண்ணிக்கோ. இது வந்து m அப்படினு அர்த்தம். x axis பாத்தீங்கன்னா acting along unit vector I cap here j cap அப்படினு அர்த்தம். ஓகே, இந்த OB vector make the angles beta. So இப்ப இந்த angle between OA vector and OB vector is alpha minus beta. The OA vector will take the unit vector, namely A cap. OB vector is equal to B cap. Unit vector OA vector and OB vector is called unit vectors. So name A cap, B cap. அப்படினா ஓகேங்களா? ரைட். But let's இப்போ இந்த டயகிராம்ல இருந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணோம். எக்ஸ்பிளனேஷன்னா OA vector is equal to A cap and OB vector is equal to B cap. Be the unit vectors. Be the unit vectors. Okay, next and which make the angles, make the angle alpha and beta respectively. With positive x axis, positive x axis. Okay, right. இப்போ பாசிட்டிவ் சைடுல தான் நம்ம எடுத்துக்கிறனால பாசிட்டிவ் x axis அப்படினு. இப்போ என்ன பண்றோம்னா அந்த OA OB மேக் பண்ற ஆங்கிள் ஆல்பா and பீட்டா. OA vector and OB vector is called unit vectors அப்படினு. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த AL and BL draw பண்ணிருக்கேன். என்னது perpendiculars. But now draw the perpendicular AL and BL perpendiculars. Draw AL and BL. இது ரெண்டு என்னன்னா perpendicular to the x axis. Perpendicular to the x axis. And capital A and capital B with the 2 points. With the 2 points. Okay.
ரைட், இதான் இந்த டயகிராமோட எக்ஸ்பிளனேஷன். அப்ப என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த டயகிராம்ல இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் we find A and B இந்த ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம். அப்ப horizontal distance and vertical distance அது இருந்தா நான் சொல்லிடலாம் இந்த பாயிண்டா. சோ அப்ப யூசிங் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி இப்போ OL னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம், cos யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா adjacent side. இந்த LA அப்படினும்போது ஆப்போசிட் சைடு sin யூஸ் பண்ணினா நமக்கு அந்த horizontal distance vertical distance யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட சொல்லிடலாம். x coordinate y coordinate. Similarly this point. Okay, right. In right angle triangle OAL. In right angle triangle OAL. Okay. அப்ப அந்த triangle எடுத்துங்க. அதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா cos alpha. cos alpha னா இந்த triangle வேணா சைடுல வரைஞ்சு வச்சீங்க. O A L. இதுதான் நமக்கு ஆல்பா. சோ நம்ம இதுல இந்த cos சொல்லிடலாம். சொல்லுங்க பாக்கலாம். cos alpha adjacent side OL by OA vector. Sorry, OE. Here modulus of OA vector is equal to modulus of OB vector is equal to 1. Audible is equal to 1. ஏனா யூனிட் வெக்டர்ஸ் magnitude 1. அப்ப modulus of OA vector is equal to OA is equal to 1. அப்ப இந்த இடத்துல 1 போடுங்க. cos alpha is equal to OL by 1. அது போட வேணாம். Similarly sin alpha னா opposite side என்னதுங்களா LA divided by OA hypotenuse. OA value 1. அப்ப sin alpha is equal to LA அப்படினா வந்துருங்களா. So the horizontal distance is the vertical distance that is called the coordinates x and y. So the coordinates of A is now the horizontal distance cos alpha sin alpha. Okay. Next we find OA vector. OA vector is equal to என்ன பண்ணிக்கலாம், பாருங்க அப்படியே எடுத்துக்கணும் சொன்னா டைரக்ஷன் கொடுத்துவா இந்த மாதிரி டைரக்ஷன் கொடுத்துங்க. அப்ப எந்த ரெண்டு சேம் ஆர்டர்ல எடுத்து ஆட் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு ஆர்டருக்கு ரிவர்ஸ் ஆர்டர் தேர்ட் சைடு வெக்டார் ஈக்குவல் ரிவர்ஸ் ஆர்டர்ல எடுத்துக்கணும். அதே நேரத்துல தேர்ட் சைடு வெக்டார் ஓகே ஈக்குவலா இருக்கும். சோ அப்ப சேம் ஆர்டர் OL plus LA OL vector plus LA vector. Already magnitude of OL vector that is called OL னு அர்த்தம். அப்ப OL னா தெரிஞ்சு பாருங்க எங்க இருக்கு x axisல இருக்கு. அப்ப x axisல இருக்க அதோட டைரக்ஷன் என்ன எடுத்துக்கணும்னா i cap. சோ அப்ப இது கூட ஒரு i இது கூட ஒரு j cap ப்ராடக்ட் பண்ணி எழுதிட்டோம் அவ்வளவுதான். அப்ப எப்படி வரும் பாருங்க cos alpha i cap magnitude into direction is called any vector அப்படி சொல்லிருக்கோம்ல. அப்ப இந்த வெக்டரோட magnitude cos alpha இந்த வெக்டரோட direction i cap. Okay, next sin alpha j cap. Sin alpha j cap is a cap. Next in right angle triangle. Next triangle எடுத்து OBM அப்படின்னு எடுத்து இதே சேம் வருதுதான். பட் இங்க என்ன எடுத்து போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டா OBM அப்படின்னு. அப்ப நமக்கு OB வெக்டார் OM வெக்டார் பிளஸ் MB வெக்டார் அது தெரியுதுல அந்த கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகே ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் எப்பவும் போல cos
beta opposite side adjacent side OM by OB. அப்போ OB value 1 அத சொல்லிருக்கல magnitude of OB vector is 1. So 1 ன்னு போட்டா OM னே வந்துருமா? So cos beta is equal to OM அப்படி ரைட் பண்ணிடலாம். Next sin beta is equal to MB opposite side by hypotenuse OB. Okay, அப்ப OB value 1 அப்ப sin beta is equal to MB option write பண்ணி ரைட்டா right. Therefore the coordinates of B is cos beta sin beta ரெண்டுமே பாசிட்டிவா இருந்ததுனா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ன்றனால இந்த xy வேல்யூ பாசிட்டிவா எடுத்துரும். ஓகேப்பா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரைட் ஆர்ம் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கலாம் OB வெக்டர் கண்டுபிடிச்சு OB வெக்டர் is equal to at opposite direction OM plus MB vector OM plus MB vector நம்மளே சொன்னதா OM vector magnitude into direction magnitude na cos beta direction na I cap னு எடுத்துரும். சோ அப்ப எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா cos beta அந்த சைடுல எழுதலாம் B cap is equal to நார்மல் cos beta I cap plus sin beta j cap அப்படினு வரும். Okay, right. இப்போ now we have a cap and b cap. இந்த ரெண்டு வெக்டரும் என்ன பண்றாங்க using definition of vector product. Next using components ல இருந்தா using determine யூஸ் பண்ணி cross product எடுக்கணும். ஓகேங்களா? அப்ப anti clockwise ல டைரக்ஷன் எடுத்துவோம் b cross a அப்படினு எடுத்துவோம்னா ஓகேங்களா? ரைட். next b cap cross a cap definition modulus of a cap modulus of a cap modulus of b cap modulus of a cap into sin theta. Theta means angle between a cap and b cap alpha minus beta into n cap when unit normal third vector I j k அப்படினு எடுத்துவோம் 3 dimension normal நமக்கு தெரியுது. அப்ப இது ரெண்டுத்துக்கும் perpendicular இருக்கிறது k cap b cap cross a cap is equal to is a unit vector magnitude value 1 அப்ப 1 into sin of alpha minus beta into k cap. Okay, multiply பண்ணியோ b cross a cap is equal to sin of alpha minus beta k cap. Equation 1 அப்படினு எடுத்துவோம். Next one same vector using components b cap cross a cap using determination I cap j cap k cap அப்படினு எடுத்துவோம். இப்போ b cap என்ன வந்துரும் பாருங்க cos beta coefficients எழுதியா cos beta sin beta k cap இல்ல so 0 ன்னு எடுத்துவோம். next a cap என்ன வந்துரும் பாருங்க cos alpha sin alpha அதுல என்ன இருக்காதுன்னா k cap இருக்காது so 0 ன்னு எடுத்துவோம். using determination explanation ஏதோ ஒரு மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணிடலாம். using என்ன பண்ணலாம column 3 யூஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். இல்ல ஜெனரலா யூஸ் பண்ணனும்னா அப்படியே expanding by சொல்லுங்க expanding by r1 அப்ப I cap 0 minus 0 வந்துடலாம். எப்படி வரும் பாருங்க deleting first column அப்ப ரெண்டு மல்டிப்ளை பண்ணி 0 வந்துருங்களா. deleting first row second column 0 இது மல்டிப்ளை பண்ணி 0 வந்துரும். சோ இப்ப என்ன பண்ணலாம் k cap
k cap சொல்லுங்க வரணுங்க இந்த இடத்துல வரல இவ்வளவு நம்ம கொஞ்சம் நவுத்தி எழுதிக்கலாம் is equal to I cap into 0 minus j cap into 0 plus k cap into multiply பண்ணுங்க sin alpha cos beta minus cos alpha sin beta ordinary அது அப்படியே எல்லாம் 0 ஆயிடும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோ k cap into sin alpha cos beta minus cos alpha sin beta okay here b cross a அப்படின்றது okay equation 2 from equation 1 and 2 from equation 1 and 2 ரெண்டு சேம் எழுதிக்கலாங்களா இப்போ sin of alpha minus beta sin of alpha minus beta into k cap is equal to k cap into value sin alpha cos beta minus cos alpha sin beta using dot product இப்போ என்ன k காம்போனன்ட் k இருக்குல அது கேன்சல் பண்ணும் அப்ப ரெண்டு சைடும் k வெக்டரால k cap ஆல டாட் எடுக்கும் k cap dot k cap அப்ப k dot k அப்படினா வேல்யூ 1 ன்னு வந்துருமா அத அப்ப sin of alpha minus beta is equal to sin alpha cos beta minus cos alpha sin beta அப்படினு எழுதிக்கலாம்ங்களா அதே ப்ரூஃப் பண்ணத கரெக்ட்டா பண்ணி வச்சா பாருங்க sin alpha cos beta minus cos alpha sin beta very easy 5 more question and also very important ஓகேங்களா ரைட் எப்போதும் சொல்றதாம்மா நல்லா டெய்லி வர்க் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அதை வர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கப்பா நான் வர்க் பண்றேன் ஓகேங்களா ரைட்டுப்பா எப்போதும் போல இது வரைக்கும் நம்மளோட சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க